அனைவருக்கும் வணக்கம். குரோம்பேட் ராதாநகர் சப்வே ஒர்க் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப வருஷமாக டிலே ஆன இந்த சப்வே ஒர்க் வந்து இப்போ ஃபைனலாக இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் லைவாக பார்த்த வரைக்கும் ஒரு மாதத்தில் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி அடுத்த மாதம் கடைசி இல்லை நவம்பர் மாதம் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹோப் இறுதி கட்ட பணிகள் விரைவாக கம்ப்ளீட் பண்ணி கூடிய விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வச்சிருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் பார்க்குற இந்த சின்ன பில்டிங் தாங்க இந்த சப்வேல தேங்குகிற மழை தண்ணீரை வெளியேற்றுவதற்காக கட்டப்பட்ட சம்புங்க. இது கிணறு மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த சம்பு கட்டுற பணிகள் தான் ரொம்ப டிலே ஆச்சு. இப்போது ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. உள்ள பூசு வேலை நடக்குது. மோட்டரும் ஜென்செட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா இந்த சம்ப் ஒர்க் வந்து முடிஞ்சிடும். இதுதாங்க ராதாநகர் மெயின் ரோடு. இங்கேருந்து தான் இந்த சப்வே வந்து ஸ்டார்ட் ஆகுது. சப்வே ஸ்டார்ட் ஆகிற இந்த பகுதியில் ஆக்சஸ் ரோடுக்கான தார் ரோடு வந்து அமைச்சிட்டாங்க. சப்வேயோட இன்டீரியரில் பெயிண்ட் வந்து அடிச்சிட்டாங்க. ரெண்டு பக்கமும் லேன் மார்க்கிங் சைனேஜ் போர்டு மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணோம். லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. மேபி நீங்கள் வீடியோ பார்க்குற இந்த டைமில் பெயிண்ட் ஒர்க் வந்து தொடங்கியிருக்கலாம். மேஜர் ஒர்க் வந்து இன்டீரியரில் முடிச்சிட்டாங்க. மெயினாக ஜிஎஸ்டி ரோட்டில் ஆக்சஸ் ரோடு அமைப்பதற்கான ரயில்வேக்கு சொந்தமான நிலம் வந்து கையகப்படுத்த வேண்டியிருந்தது. அந்த பணிகளும் முடிஞ்சு இப்போ ஆக்சஸ் ரோடு அமைச்சிட்டாங்க. இதுதாங்க அந்த வாட்டர் பம்பிங் சம்பு கிணறு மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த சப்வேல தேங்குகிற மழை தண்ணிலாம் இந்த சம்ப் வழியாக தான் வெளியேற்றுவாங்க. அந்த சம்ப் உள்ள பூசு வேலை நடக்குது. ப்ளஸ் மோட்டரும் ஜென்செட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ஒர்க் மட்டும் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. மேலே பெயிண்ட் அடிக்கணும். பெடெஸ்ட்ரியன்ஸ் இந்த சப்வேல நடந்து வரதுக்கான ஸ்டேர் கேஸும் அமைச்சிட்டாங்க. அதாவது ராதாநகர் பகுதியிலேருந்து டைரெக்டாக இந்த சப்வே கீழே இந்த பெடெஸ்ட்ரியன் பாத்வே மூலமாக ஜிஎஸ்டி ரோடு வந்து ரீச் பண்ணலாம். இந்த பகுதியிலையும் இந்த சப்வேக்கு பக்கத்து அந்த ஃபென்சிங் பக்கத்துலேயே ஒரு பாத்வே அமைச்சிருக்காங்க. டைரெக்டாக வந்து ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 போகிறதுக்கான அந்த பாத்வே அமைச்சிருக்காங்க. அந்த ட்ராக்கு பக்கத்தில் ஒன்ஸ் இந்த பெடெஸ்ட்ரியன் பாத்வே அமைச்ச பிறகு ஃபென்சிங் வந்து அமைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா நடந்து வர பொதுமக்கள் வந்து அந்த ட்ராக்கை வந்து கிராஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இந்த பகுதியில் இந்த ஒர்க் முடிஞ்ச பிறகு ஃபென்சிங் வந்து அமைச்சிருவாங்க. இல்லை இப்போதைக்கு டெம்பரரியாக அந்த ஆஸ்பெஸ்டர் ஷீட் மாதிரி போட்டு பிளாக் பண்ணிடுவாங்க. பெடெஸ்ட்ரியன்ஸ் யாரும் ட்ராக்கை கிராஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஒன்ஸ் இந்த சப்வே மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வச்ச பிறகு அந்த டெம்பரரி பேரிகேட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு காம்பவுண்ட் வால் ஃபென்சிங் மாதிரி அமைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து பொதுமக்கள் யாரும் ட்ராக்கை வந்து கிராஸ் பண்ண முடியாது. அதாவது ரயில்வே ட்ராக்குக்கும் இந்த சப்வே சைடு வாலுக்கும் நடுவில் பெடெஸ்ட்ரியன்ஸ் நடந்து போகிறதுக்கான பாத்வே அமைச்சிருக்காங்க. இப்போ ஜிஎஸ்டி ரோடில் தான் நடந்து போகிறேன். இங்கே தான் வந்து இந்த சப்வே வந்து முடியுது. இது வந்து 2-வே டிராஃபிக் தாங்க அலோவ் பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வெறும் 2 வீலர் ஆட்டோ கார் மட்டும் தான் இந்த சப்வே வந்து பயன்படுத்த முடியும். இப்போ இந்த சப்வேயோட எண்டு பாயிண்ட் வந்தாச்சு. ராதாநகர்லேருந்து தொடங்குற இந்த சப்வே வந்து இங்கே தாங்க முடியுது ஜிஎஸ்டி ரோடில். ஆக்சுவலாக ஆட்டோ இருக்கிற அந்த லொக்கேஷனில் தாங்க குரோம்பேட் பஸ் ஸ்டாப் இருந்தது. இப்போது இந்த ஆக்சஸ் ரோடு அமைப்பதற்காக பஸ் ஸ்டாப்பை கொஞ்சம் தூரத்துக்கு தள்ளி ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பகுதியில் தான் ரயில்வேக்கு சொந்தமான இடம் வந்து கையகப்படுத்த வேண்டியிருந்தது. அதனால தான் ஜிஎஸ்டி ரோடில் ஒர்க் வந்து டிலே ஆச்சு. இப்போது அந்த இடத்த வந்து கையகப்படுத்திட்டு ஒரு பெண்டு மாதிரி அமைச்சிருக்காங்க. எதனாலனா ஜிஎஸ்டி ரோட்லேருந்து வர வாகனங்கள் இந்த பகுதியில் லெஃப்ட் எடுத்து தான் இந்த சப்வே உள்ளே என்டர் ஆக முடியும். ஸோ அதுக்காக தான் அந்த பகுதியில் ஒரு கர்வ் மாதிரி அமைச்சிருக்காங்க. ஓவரால் மேஜர் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஹோப் இந்த இறுதிக்கட்ட பணிகளும் விரைவாக முடித்து இந்த சப்வே வந்து மக்கள் பயன்பாட்டிற்கு விரைவில் திறந்து வச்சிருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.